காக்குற குளமாதா எல்லோருக்கும் தெரியாதா இத பாட்டு கட்டி பாட சொல்லுதேடி இந்த ஊர் காத்து புது முட்டு விட்டு இத கேக்குதேடி இந்த பூந்தோப்பு பார்த்தவனா பரிதாபப்பட்டு நம்ம தமிழ்நாட்டின் முறையே வந்த உடனே பச்சை தண்ணி கொடுக்கறதே நம்ம பரம்பரையில். என் மாமியா என்ன பார்த்தவனா பரிதாபப்பட்டு பச்சை தண்ணியை மோந்து வந்து செம்புல கொடுக்குதியா. நல்லா அந்த காலத்துல சீதனம் கொடுத்த பொருள் ஒவ்வொரு பொருளும் மாமியா செம்பு. மாமியா செம்புன்னு சொன்னா கதை வேற மாதிரி. சீதனம் கொடுத்த செம்பு. ஏப்ப அந்த கதையை சொல்லலாமா விட்டுறவா? சொல்றா. மாமியா நல்ல அந்த காலத்துல சீதனம் கொடுத்த செம்பு நல்ல வெங்கல செம்பு நல்ல தண்ணி செம்பு. ஆமா பழைய காலத்து செம்புல மாமியா செம்புன்னு சொல்லி தொலைக்காதியா. மாமியா செம்புன்னு சொன்னா கதை மாறி போயிரும் சொல்லல. அப்படின்னு தூர்ல அடி வாங்கியிருக்கு மதன் மச்சான். தூர்ல அடி வாங்கினா லேஸ் வாசம் ஓட்ட விழுந்து பொட்டு பொட்டுன்னு தண்ணி வடிக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு தண்ணியை மோந்து அப்படி கொஞ்சோடு குடிச்சிட்டு செம்ப கொண்டே வச்சுட்டி மச்சான். அப்புறம் பாருங்க என் மாமியா என்ன செஞ்சிருச்சு. சரி மருமையை பட்டினி பச்சிமா கடந்து வந்திருப்பாங்க. அப்படி என்ன செஞ்சிருச்சு, மாமியா தட்டுல சோத்தை போட்டு வந்து கொடுக்குதியா. சோத்தை போட்டு வந்து கொடுத்தா சோறை வேணான்னு சொல்றேன். ஏன் வேணான்னு சொல்றேன்? மாமியா தட்டுல இருந்து. மாமியா தட்டுன்னு சொல்லாதீயா.
மாமியா தட்டுன்னு சொன்னா கதை வேற மாதிரி போயிரும்ல. சோத்தை போட்டு வந்து மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த தட்டுல எனக்கு சோத்தை போட்டு வந்து மருமையை கிட்ட கொடுக்குது. சோறை வேணானுங்கிற சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எவ்வளவோ மாமியா சொல்லியும் சாப்பிடவே இல்லை. ஏன் தெரியுமா? வரட்டுக்கு ஒரு நான் சும்மாவே ரோசக்காரன். என்ன செஞ்சிருச்சு, சோறை வேணான்னு சொன்னோன்னே என் மாமியா கொண்டு அப்படியே ரெண்டையும் வச்சுவிட்டு அடிகுழாய்க்கு போகலாம்னு இடுப்புல குடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்புது மாமா. 6 மணிக்கு மேல என் மாமியாவுக்கு மாலை கண்ணு மாமியா ஒரு குத்து மதிப்பா போகும். எங்கிட்டு போனாலும் ஒரு குத்து மதிப்பாவே வந்துடும். குருட்டு முண்டைன்னு சொல்லாது என் மாமியால மாடு அப்படின்னு. என் மாமியா என்ன செஞ்சு, ஏற்கனவே 3 குடம் தண்ணி வீட்டுல இருக்குது. இருந்து என் மாமியா குடத்தை இடுப்புல எடுத்து வச்சுக்கிட்டு ஏன் போகுதுன்னா, எப்படியாவது நம்ம தண்ணிக்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் மருமைன்னு மகளும் பேசி சரி பண்ணி ராசி பண்ணி அவங்க வாட்டுக்குள்ள வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு அவங்க வாட்டுக்குள்ள விட்டுட்டு தண்ணிக்கு போயிருச்சு. நான் என்ன செஞ்சிருச்சு, என் மாமியா தண்ணிக்கு போறத பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு பேசாத உண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்காளே, மாமனார் வேற கோச்சுக்கிட்டு போயிட்டாரு, நம்ம யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுன்னு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தா வாசல்ல பெரிய உரல் ஒண்ணு கிடக்குதுயா. மாமியாவுக்கு உரல்னு சொல்லாத, மாமியா வீட்டுல உரல் கிடக்கு. மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த உரல். இந்த உரலுக்கு பக்கத்துல போனா பாட்டை தூக்குதுயா. அவ்வளவு வீச்சமா? ஈச்சம் இல்லையா, எரும மாடு எள்ளும் கருப்பட்டி குடும்பமா இடிச்சு தின்னுருக்காங்க. எனக்கு பட்டினி பசியமா கடந்து போனதுக்கு அதுக்கு அதை பார்த்த உடனே அப்படியே நமன்னு எச்சி ஊறிடுச்சு. உனக்கு ஊரும்ல, எனக்கு தெரியும். மூடியா முதல்ல அப்படின்னு எச்சி ஊறினோடனே இந்த ஓரத்துல இருக்கிறத உரலுக்கு வலிச்சு நக்குனவொடனே ருசி அதிகமா இருந்துச்சு வச்சேன். ருசி அதிகமா இருந்தா மண்டையை கொண்டே உள்ள விட்டுட்டேன். உரலுக்குள்ள கொண்டே விட்டுட்டேன்னு சொல்லி மாமியாவை ஏன் அதுல சேர்க்கிறேன்? ஓ கடவுளே, உரலுக்குள்ள கொண்டே மண்டை மாட்டிக்கு நல்ல மண்டை மாட்டிக்கிருச்சு. இதுக்குள்ள உரலுக்குள்ள மண்டை மாட்டிக்கிட்டா மண்டையை இழுத்து பார்த்தா மண்டை வர மாட்டிக்குது. என் மாமியா தண்ணிக்கு போற நேரம் பார்த்து இந்த மண்டையை உள்ள விட்டுக்கிட்டு உரலுக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு 4 கால் பாய்ச்சல்ல மாடு மாறியே கிடக்குறேன். இந்த உரல்ல எப்பவும் என்ன கிடக்கும், பால் கறக்கிற மாடு கிடக்கும். இது பிடிச்சு கட்டுற வேலை என் மாமனார் வேலை. சண்டால போன மனுஷன் வீட்டுக்கு வரல, உரல்ல மாட்டை பிடிச்சு கட்டல. மாமியாவுக்கு வேற மாலை கண்ணு தெரியாது. ஆமா, என் மாமியா தண்ணிக்கு போயிட்டு வந்துட்டு அப்பா மருமையனை கூப்பிட்டு கத்திட்டு என்னன்னு கேட்க முடியாம 4 கால் மாடு மாதிரியே நான் கிடக்குறேன். 4 மணிக்கு காலையில பால் கறக்கிற நேரம் வந்துருச்சு. சட்டியில தண்ணியை கொண்டுகிட்டு குனிஞ்சுக்கிட்டு இருக்க எண்ணெய்கிட்ட வந்துருச்சியா. வந்தா குனிஞ்சுக்கிட்டு இருக்க எனக்கு வெள்ளை வெள்ளையர்னு வேட்டியை இழுத்து பொத்திக்கிட்டு மாடு மாதிரியே நிக்கிறேன். பனில அப்புறம் என்ன செஞ்சிருச்சு, மாமியா சரி மாடுதான் கிடக்குன்னு சொல்லிட்டு குனிஞ்சுக்கிட்டு இருக்க எனக்கு சலுப்புன்னு தண்ணி அடிக்குது. அப்புறம் கொண்டு தண்ணி சட்டி அந்த பக்கம் வச்சுட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருச்சு மச்சான். அவுத்து விட்டா கண்ணுக்குட்டி வந்து முட்டுதியா மட்டார்னு ஒரு உசுறு போயிட்டு வருது, வெளியில சொல்ல முடியாம கிடக்குது. அப்புறம் கொண்டு போய் கண்ணுக்குட்டி அங்கிட்டு கட்டிட்டு கிண்ணில விளக்கண்ணிய கொண்டுகிட்டு வந்துருச்சு. ஏமாப்ல விளக்கெண்ணெய் எதுக்கு? பால் உருகச்சேன். அப்புறம் எதுக்கு? சரி கொண்டுகிட்டு வந்ததோட அதோட முடிஞ்சு போச்சு கதை. போன் நம்பர் இருக்கா? நிப்பாட்டிய மாதிரி வச்சோ அப்பா வாங்க வந்து ஆச்சி தாங்க. வணங்குகிறேன் வாழ்த்து வேணுங்க.